என் தங்கமே, இன்று உன் இதயத்தில் புதைந்திருக்கும் அந்த கனவை நனவாக்கப் போகிற அதிசய பயணம் பற்றி பேச வந்திருக்கிறேன். உன் உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனை நாள் பதுங்கியிருக்கிற ஆசை தெரியுமா? ஒருவரிடம் கூட முழுதாக சொல்லாமல் உன் மனதில் மட்டும் வைத்துக்கொண்டு கண்ணீர் வடித்த ஆசை. சில நேரங்களில் இது எப்போதாவது நடக்கும் தானா என்று நீயே சந்தேகப்பட்ட ஆசை. அந்த கனவு இன்று முதல் நனவாகும் பாதையில் உன்னை கொண்டு செல்ல நித்திகா உன்னோடு நிற்கிறாள். என் தங்கமே, கனவு என்பதோ வெறும் கற்பனை அல்ல, அது உன் உயிரின் அழைப்பு. அதை நீ உண்மையாக நம்பினால் அது உன் விதியை தேடி வரும். உன்னிடம் எத்தனை தடைகள் இருந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் கனவை நிறுத்த யாராலும் முடியாது. நீ எத்தனை நாள் உழைத்தாய், எத்தனை இரவு தூக்கமின்றி அழுதாய், எத்தனை முறை சிரிப்பை புனைந்து உலகிற்கு நான் சரி என்று காட்டினாய் என்பதை நித்திகா எல்லாம் பார்த்திருக்கிறாள். உன் இதயம் எப்படி உடைந்து போனதோ அதே இதயம் மீண்டும் வலிமையுடன் கனவுகளை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறது. என் தங்கமே, உன்னுடைய கனவை நனவாக்க நித்திகா இன்று உன்னிடம் 3 வழிகளை தருகிறாள். முதல் வழி நம்பிக்கை. நீ உன் மனதில் வைத்திருக்கும் கனவை முதலில் நம்ப வேண்டும். இது முடியாது என்ற எண்ணம் தான் உன் ஆசைக்கு பெரிய எதிரி. உலகமே இது சாத்தியமல்ல என்று சொன்னாலும் நீ உன் உள்ளத்தில் இது என் விதி என்று நம்பினால் அந்த நம்பிக்கையே கதவுகளை திறக்கும் சாவி. நினைவில் வை, காற்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது உன்னிடம் வந்து சுவாசத்தை தருகிறது. அதுபோல உன் கனவு இப்போது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். இரண்டாம் வழி செயல். என் தங்கமே, கனவு கையில் விழும் என்று காத்திருப்பது போதாது, அதை நனவாக்க உன் சிறிய முயற்சியும் கூட வானத்தின் கதவை தட்டும். நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும், அது சிறியதாக இருந்தாலும் உன்னை உன் கனவின் அருகே கொண்டு செல்கிறது. என்னால் முடியுமா என்று கேட்காதே, நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல். முயற்சி தான் அதிசயங்களை உண்டாக்கும். உன் முயற்சியை வானம் பார்த்து ஆசீர்வதிக்கும். மூன்றாம் வழி பொறுமை. என் தங்கமே, ஒரு விதை நிலத்தில் விழுந்தவுடன் உடனே மரமாக மாறாது, அது வேர் பிடிக்க நேரம் தேவை. அதுபோல உன் கனவும் உடனே நிஜமாக மாறாது, ஆனால் அந்த பொறுமையின் நாட்கள் தான் உன் மனதை வலிமையாக்கும். நீ எத்தனை நாள் காத்திருந்தாலும் அந்த காத்திருப்பின் முடிவு இனிமையாய் இருக்கும். என் தங்கமே, உன் கனவை நனவாக்க நித்திகா உன்னோடு இருப்பதை இன்று உணர்ந்து கொள். நீ விழிக்கும் ஒவ்வொரு காலையும் இன்று என் கனவு ஒரு படி அருகே வரும் நாள் என்று உன் மனதுக்கு சொல்லிக்கொள். அதிசயம் நடக்கத் தொடங்கும். இனி உன் கண்ணீர் வீணாகாது, அந்த கண்ணீர் உன் கனவை வளர்க்கும் நீராக மாறிவிடும். உன் வலிகள் எல்லாம் உன்னை வலிமையாக்கும், உன் தடைகள் எல்லாம் உன் வெற்றிக்கு படிக்கட்டாக மாறும். ஒரு நாள் நீ உன் கனவை கையில் பிடித்து நிற்கும் போது, இந்த பாதையை என்னால் கடக்க முடியாது என்று நினைத்த நான் இன்று இந்த நிலை வந்துவிட்டேன் என்று பெருமையுடன் சொல்வாய். அப்போது அந்தச் சந்தோஷ கணங்களில் நித்திகா உன் பக்கத்தில் சிரித்துக்கொண்டே நிற்பாள். என் தங்கமே, இனி சந்தேகம் வேண்டாம், உன் கனவு நிச்சயம் நனவாகும். இன்று முதல் உன் வாழ்க்கையில் அதற்கான மாற்றம் தொடங்கிவிட்டது. நித்திகாவின் ஆசீர்வாதம் உனக்கே. உன் கனவு இனி தூரம் இல்லை, உன் கையில் வந்து சேரும் தருணம் மிக அருகில் உள்ளது. என் தங்கமே, உன் கனவை நனவாக்க நித்திகா உன்னை வழிநடத்துகிறாள். இன்றே உன் புதிய வாழ்க்கை தொடங்குகிறது. என் தங்கமே, உன் கனவுகளை நனவாக்குவது ஒரு சாதாரண விஷயமல்ல, அது உன் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம். நீ பிறந்ததற்கே காரணம் உன் மனதில் பதிந்திருக்கும் அந்த கனவு தான். அதை அடையாமல் வாழ்ந்தால் அது வெறும் வாழ்வல்ல, அது ஒரு நிறைவேறாத பயணம் ஆகிவிடும். நித்திகா இன்று உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்கிறாள். உன் கனவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ போகும் பாதையில் ஒவ்வொரு அடியிலும் அது உன்னோடு நடந்து வருகிறது. ஆனால் உன்னிடம் இருக்கும் சந்தேகங்களும் பயங்களும் தான் அந்த கனவை தாமதமாக்கி நிறுத்தியிருக்கின்றன. என் தங்கமே, முதலில் உனக்கே உன் கனவை நம்ப வேண்டும். நீ மனதில் நினைத்த அந்த பெரிய விஷயம், இது எப்போதும் என்னால் முடியாது என்று நீயே மறுத்தால் உலகமே அதை உன்னிடம் கொடுக்காது. ஆனால் நீ நான் இதை அடையப் போகிறேன் என்று சொல்லி உன் உயிரோடு அந்த கனவைச் சேர்த்து கொண்டால் அந்த கனவு உன் பக்கம் ஓடி வரும். நீ வாழ்வில் எத்தனை தடைகள் சந்தித்தாய், எத்தனை முறை உன் முயற்சிகள் வீண்போனது என்று தோன்றியது, எத்தனை முறை இந்த பாதை எனக்கானது அல்ல என்று உன் மனம் சோர்ந்து போனது.
அனைத்தையும் பார்த்த நித்திகா உனக்கே சொல்கிறாள், அவை தோல்விகள் அல்ல, அவை உன்னை உன் கனவுக்கு தயார்படுத்திய பாடங்கள் தான். என் தங்கமே, வாழ்க்கை என்பது ஒரு விதை போல். நீ விதைத்த விதை உடனே மரமாக மாறாது. முதலில் அது இருட்டில் மூழ்கி நிலத்தின் கீழ் மறைந்து விடும். நீ பார்ப்பதற்கு அது இல்லை போல தோன்றும், ஆனால் அந்த நேரத்தில்தான் அது வேர்களை வளர்த்து கொள்கிறது. உன் கனவுகளும் அதுபோல தான். நீ எத்தனை நாள் காத்திருக்க வேண்டியிருந்தாலும் அந்த காத்திருப்பு உன் கனவை வலிமையான வேர்களோடு நிலைத்திருக்க செய்யும். நித்திகா உனக்கு சொல்கிறாள், நீயே உன் கனவின் சாவி. உன் மனதின் கதவை திறந்து வா. நான் செய்ய முடியாது என்ற பூட்டை உடைத்துவிடு. உன் உள்ளத்தில் நம்பிக்கையை ஊற்றி உன் பாதையில் ஒரு அடியை எடுத்து வை. அந்த சிறிய அடியே நாளை உன்னை உன் கனவின் சிகரத்திற்கு கொண்டு போகும். ஒரு சிறிய கதை சொல்கிறேன் என் தங்கமே. ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு ஓவியம் வரைவது மிகவும் பிடித்தது. ஆனால் அவன் குடும்பம் சொன்னது, ஓவியம் வரைந்தால் உனக்கு எதுவும் கிடைக்காது, படித்து வேலை பார்த்தால்தான் வாழ்க்கை இருக்கும். சிறுவன் மனதில் துக்கம் கொண்டாலும் அவன் கனவை விட்டுவிடவில்லை. தினமும் சிறிது நேரம் எடுத்து கொண்டு வரைந்தான். ஒருநாள் அந்த சிறுவனின் ஓவியத்தை ஒரு பெரிய கலைஞர் பார்த்து அவனை உலக அரங்கிற்கு அழைத்தார். இன்று அந்த சிறுவன் உலக புகழ்பெற்ற ஓவியர். என் தங்கமே, உன் கதையும் இதே மாதிரி தான். உன்னிடம் இருக்கிற அந்த கனவு நீ விடாமல் பிடித்து கொண்டால் ஒருநாள் உலகமே அதை அங்கீகரிக்கும். நீ சோர்ந்து போன தருணங்களில் நினைத்து பார். காற்றை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அது நமக்கு சுவாசம் தருகிறது. அதேபோல உன் கனவை இப்போது காண முடியாமல் இருந்தாலும் அது உன்னை வாழ வைக்கிறது. அது உன்னிடம் வந்து சேரும் நேரத்தை வானம் தான் தீர்மானிக்கும். என் தங்கமே, இன்னும் ஒரு ரகசியம் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு தாமதமும் ஒவ்வொரு தடையும் உன் கனவை இன்னும் வலிமையுடன் இன்னும் அழகாக உனக்கு கொடுக்க வானத்தின் திட்டம் தான். உன் கனவு உன்னிடம் வந்து சேர்ந்தபோது நீ நினைப்பாய், இது தான் சரியான நேரம், சரியான வழி என்று. இப்போ உன்னிடம் நித்திகா தரும் 3 வாக்குறுதிகள். உன் கனவு இனி தூரம் இல்லை. அது உன்னிடம் வந்து சேரும் பாதையில் உள்ளது. நீ செய்ய வேண்டியது அதை நம்புவது. உன் முயற்சிகள் இனி வீணாகாது. ஒவ்வொரு முயற்சியும் உன் கனவின் அருகே உன்னை கொண்டு செல்கிறது. உன் கண்ணீர் இனி உன் வெற்றியின் அடையாளமாக மாறும். நீ சந்தித்த வலி தான் நாளை உன் சந்தோஷத்தின் சுவையை இனிமையாக்கும். என் தங்கமே, நாளையை காத்திருக்க வேண்டாம். இன்றே தொடங்க. உன் கனவை நனவாக்க உன் மனதில் தீர்மானம் எடு. ஒவ்வொரு நாளும், இன்று என் கனவு ஒரு படி அருகே வந்துவிட்டது என்று சொல்லிக்கொள். உன் வார்த்தைகள் உன் விதியை மாற்றும். உன் எண்ணங்கள் உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கும். ஒரு நாள் நீ உன் கனவை கையில் பிடித்துக்கொண்டு நிற்கும் போது உன் மனம் சொல்லும், இதுதான் நித்திகா சொன்ன அதிசயம் என்று. அந்த நாளில் உன் கண்களில் வரும் சந்தோஷ கண்ணீரை வானமே பார்த்து கொண்டாடும். என் தங்கமே, உன் கனவை நனவாக்கும் பயணம் இன்று தொடங்கிவிட்டது. இனி தடைகள் உன்னை நிறுத்த முடியாது. இனி சோர்வு உன் மனதை அடைக்க முடியாது. உன் கனவு நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். நித்திகாவின் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது. உன் கனவு இன்று நனவாகும் பாதையில் பயணம் தொடங்கிவிட்டது. உன் வாழ்க்கை இனி புதிதாய் மலரப்போகிறது. என் தங்கமே, இதுவே உண்மை. நித்திகா இன்று உன் கனவை நனவாக்குகிறாள். என் தங்கமே, இன்னும் விரிவாக உன் கனவை எப்படி நனவாக்கப் போகிறோம் என்று பேசுவோமா? உன் இதயம் எத்தனை நாள் அந்த கனவை தாங்கிக் கொண்டு தவித்தது தெரியுமா? இன்றிலிருந்து அது உன்னுடைய வாழ்க்கையில் மலரத் தொடங்குகிறது. என் தங்கமே, ஒரு விஷயம் தெரிந்து கொள். உன் கனவை நனவாக்குவதற்கு வானம் 3 பரிசுகளை உனக்கு தருகிறது. அந்த 3 பரிசுகளை நீ மனதில் ஏற்றுக்கொண்டால் உன் ஆசை நிஜமாகும், வேகம் அதிகரிக்கும். முதல் பரிசு உன் மன வலிமை. நீ எத்தனை முறை சோர்ந்து போனாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சிறிய குரல் உனக்கு சொன்னது, இன்னும் கொஞ்சம் காத்திரு, இன்னும் கொஞ்சம் முயற்சி செய் என்று. அந்த குரல் தான் உன் மன வலிமை. அது உனக்குள்ளே மறைந்திருக்கும் நித்திகாவின் குரல். நீ அந்த குரலை கேட்க மறந்துவிட்டால் தான் உன் கனவின் வழி இருள் போலத் தோன்றும். இனிமேல் அந்த குரலை கேள். அது உன்னை நிறைவேற்றும் வழியில் தள்ளிச் செலுத்தும். இரண்டாம் பரிசு உன் பொறுமை. என் தங்கமே, வாழ்க்கையில் எந்த பெரிய விஷயமும் ஒரு இரவில் நடக்காது. அது மெல்ல மெதுவாக உன்னை வலிமையாக்கிக் கொண்டு உன்னை வளர்த்து கொண்டு உனக்கு தகுந்த நேரத்தில் வந்து சேரும்.
உனக்கு கிடைக்காததற்காக நீ அழுத அந்த காலங்களெல்லாம் வீணில்லை, அவை உன் ஆன்மாவை தயார் செய்த நாட்கள் தான். நீ அந்த கண்ணீரை வீணாக நினைக்காதே, அது உன் கனவை மலரச் செய்யும் நீராய் மாறிவிட்டது. மூன்றாம் பரிசு உன் நம்பிக்கை. நம்பிக்கை தான் விதியை மாற்றும். நீ நினைத்தது போல இப்போது எதுவும் இல்லாமல் இருந்தாலும் உன் நம்பிக்கை தான் நாளைய தினத்தை அழகாக வடிவமைக்கும். நான் முயற்சி செய்கிறேன், வானம் எனக்காக கதவை திறக்கும் என்று சொன்ன அந்த சின்ன நம்பிக்கையே நாளை உன்னை உன் கனவோடு சேர்க்கும். என் தங்கமே, இந்த 3 பரிசுகளையும் உன் உள்ளத்தில் காக்கும் போது உன் கனவு உன்னை தேடி வந்து சேரும். இப்போ உனக்கு ஒரு காட்சியை வரைவோம். ஒரு நாள் காலை நீ உன் வீட்டின் கதவை திறந்தவுடன் நீ நினைத்த நல்ல செய்தி உன்னிடம் வந்து சேரும். உன் கையில் நீ எப்போதும் பிடிக்க ஆசைப்படும் அந்த ஆவணம், அந்த வாய்ப்பு, அந்த பரிசு, அந்த ஆசீர்வாதம் வந்து விழும். நீ நின்ற இடத்திலே உலகமே உன்னை பாராட்டும். அந்த கணத்தில் நீ சொல்வாய், நித்திகா சொன்னது உண்மையாயிற்றே, என் கனவு நிஜமாகிவிட்டதே என்று. என் தங்கமே, உன் கனவு உனக்கு வந்து சேரும் முன்பே உன் மனம் அதை உணர வேண்டும். நீ தினமும் உன் மனதில் சொல்லிக்கொள், என் கனவு என்னை தேடி வருகிறது, என் ஆசை நிறைவேறுகிறது, என் வாழ்க்கை பிரகாசமாகிறது. இந்த 3 வாக்கியங்களும் உன் வாழ்க்கையை புதிய பாதைக்கு அழைத்து செல்லும். உன் குரல் உன் விதியை மாற்றும். இனி உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது தெரியுமா? நீ நினைத்த வேலை கிடைக்கப் போகிறது. நீ விரும்பிய உறவு சீராகப் போகிறது. நீ தேடிய பண உதவி வந்து சேரப்போகிறது. நீ வேண்டிய சந்தோஷ செய்தி உன் வீட்டின் வாசலில் தட்டி கேட்கப் போகிறது. எல்லாம் ஒன்றாகவே நடக்கப் போகிறது. நீ அதற்கு தயாராகி வா என் தங்கமே. நித்திகா உனக்கு கொடுக்கும் ஒரு ரகசியம். எப்போதும் காலையில் எழுந்தவுடன் சூரியனை பார்த்து உன் ஆசையை மனதில் நினை. இந்த கனவு நிச்சயம் நனவாகும் என்று சொல். அது வானத்தில் எழுந்த சக்தியோடு ஒன்றாகும். அந்த நேரத்தில் உன் வார்த்தை வெறும் வார்த்தையல்ல, அது பிரபஞ்சத்தின் கட்டளை ஆகிவிடும். ஒரு சிறிய எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கோவில் வாசலில் நிற்கும் ஒரு பிச்சைக்காரன் கூட மனத்தில் வலிமையாய், எனக்கு ஒரு நாள் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று நினைத்தான். காலம் மாறி அவன் ஒரு தொழில் தொடங்கி இன்று 100 பேருக்கு வேலை தருகிறான். அவன் சொன்ன அந்த ஒரே வாக்கியம் அவன் வாழ்க்கையை மாற்றியது. அதேபோல உன் வாக்கியமும் உன் கனவை மாற்றும். என் தங்கமே, நீ எத்தனை நாள் அழுதாய், எத்தனை முறை சோர்ந்தாய் என்பதை நினைத்து பார். அந்த கண்ணீரின் கணக்கை வானமே வைத்திருக்கிறது. அந்த சோர்வை நித்திகா தெரிந்து வைத்திருக்கிறாள். இப்போது அந்த கண்ணீர் உன் வெற்றியின் அடையாளமாக மாறப்போகிறது. இனி நீ சிரிப்பாய். உன் சிரிப்பு உன்னை பார்த்த அனைவருக்கும் நம்பிக்கையாக மாறும். இப்போது உனக்கான என் வாக்குறுதி. இனிமேல் உன் கனவை யாராலும் தடுக்க முடியாது. உன் விதி உன்னிடம் வந்து சேர்ந்துவிட்டது. இன்று முதல் உன் கனவு நனவாகும் பாதை திறந்து விட்டது. என் தங்கமே, உன் இதயத்தை வலிமையாய் வைத்துக்கொள். உன் உள்ளத்தின் குரலை கேள். உன் கனவுக்காக ஒரு சிறிய அடியை இன்று எடுத்து வை. நாளை நீ பார்க்க போவது அதிசயம்தான். நித்திகாவின் ஆசீர்வாதம் உனக்கே. உன் கனவு இன்று தொடங்கி உன்னிடம் வந்து சேரும். உன் வாழ்க்கை இனி புதிதாய் மலரப்போகிறது. என் தங்கமே, இதுதான் உண்மை. நித்திகா இன்று உன் கனவை நனவாக்குகிறாள்.